தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் என்று. செம்மொழி என்றால் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. மிகவும் பழமையானதாக இருக்க வேண்டும். சில மொழிகளுக்கு மூலமாக தாயாக இருக்க வேண்டும். இலக்கியம் இலக்கணம் நிறைய இருக்க வேண்டும். தொன்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். கல்வெட்டுக்களில் அதற்கான பழைய ஆதாரங்கள் இருக்க வேண்டும். இத்தனை சிறப்பையும் உடையது நம்முடைய தமிழ்மொழி. எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களால் பேசப்படும் மொழி தமிழ்மொழி. இந்தியாவில் சமஸ்கிருதம் செம்மொழியாக போற்றப்படுகிறது. ஆனால் அது யாராலும் பேசப்படுவதில்லை. தமிழ்மொழி எல்லோராலும் பேசப்படுகிறது. உலகத்தில் செம்மொழின்னு 7 தான் இருக்குது. கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, அரபு, சீனம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழ். தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்திருக்காங்க. அது நிறைய வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்காக போராடினோம். தமிழில் பெரிய சிறப்பு அந்த இழ் அப்படிங்கிற அந்த எழுத்து. அந்த ழகரம் வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. இப்போ தமிழில் இருக்கக்கூடிய அந்த இழ் எழுதும்போது ஆங்கிலத்தில் இசட்ஹெச் அல்லது இசட்ஹெச்ஏ அப்படின்னு எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஃப்ரெஞ்சு மொழியில் இழுங்கிற எழுத்து ஒலியில் இருக்கும், ஆனால் அதுக்கு எழுத்து கிடையாது. இது நம்ம கேரளாவில் மலையாளத்தில் கூட அந்த ழகரம் இருக்கும். அதனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மொழி தமிழ்மொழி. தமிழ் எங்கள் மூச்சாம். எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே.